காவேரி வந்து மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்கும்போது, விஜய் அந்த சைட்ல இருந்து சிக்னல் விட்டுட்டே இருக்காங்க. அந்த டைம்ல காவேரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம, "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எங்க அம்மா வேற வந்துருவாங்க. நேத்து தானே இவ்ளோ பிரச்சனை போச்சு. காவேரி, என்னைக்கா இருந்தாலும் நீ என்னோட பொண்டாட்டி தான். நான் இந்த வீட்ட விட்டு கிளம்ப மாட்டேன். நீ வந்தா மட்டும் தான் நான் இந்த வீட்ட விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரிங்க, எங்க அம்மா வேற வந்து இத பார்த்துட்டாங்கன்னா, கண்டிப்பா என்னைய இந்த வீட்ட விட்டு இந்த மொட்டை மாடியில நிக்கிறதுக்கு கூட என்னைய விட மாட்டாங்க. ப்ளீஸ் தயவு செய்து உள்ள போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கங்கா வந்துட்டு, "காவேரி, வெளியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் உள்ள வா, உனக்கு ஒரு வேலை." "இதோ வந்துட்டேங்க அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போறாங்க. அந்த டைம்ல காவேரி ஒரு மாதிரியே நின்னுட்டு, "எனக்கு வயித்தெல்லாம் பெரட்டுற மாதிரி இருக்குக்கா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு, "வாந்தி வர மாதிரி இருக்கு" அப்படின்ட்டு போய் வாமிட் பண்றாங்க. கங்கா இருந்துகிட்டு, "காவேரி, என்னாச்சு காவேரி? இப்போ என்ன பண்ணுது? சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்லக்கா, நானு ஒன்னும் இல்ல, நான் முறுக்கு சாப்பிட்டதுதான் வந்து சேராம போயிடுச்சு போல, அதனாலதான்." காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, ஐயோ இது வேற அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியலையே, இதை வேற நம்ம எப்படி விஜய் கிட்ட சொல்றதுனே தெரியலையே, சரி இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு டாக்டர் தானே, ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்குறாங்க. காவேரி வந்து ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துட்டு, ஒருவேளை நம்ம கன்சீவ் ஆயிட்டோமோ, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. நம்ம உண்மையாவே கன்சீவ் ஆயிட்டோம்னா கண்டிப்பா விஜயோட அம்மா வந்து சேர்த்து வச்சிருவாரோ, சரி நம்ம எதுக்கும் கிட்டு வாங்கி தான் செக் பண்ணி பார்க்கலாம், ஆனா அம்மாவுக்கே தெரியக்கூடாது, எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. காவேரி நினைச்ச மாதிரியே கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க.